அதனால வந்து நம்ம வந்து ஒரு சர்வே ஒண்ணு எடுக்கலாம். யார பத்தி இந்த சட்டமன்ற உறுப்பினர பத்தி, எம்எல்ஏ பத்தி அவங்களோட நிலைப்பாடு வந்து எப்படி இருக்கு? அவங்களோட செல்வாக்கு எப்படி இருக்கு? அவங்க வந்து மக்கள் வந்து அவங்கள பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2021ல டிஎம்கேக்கு ஒரு கம்பெனி வந்து சர்வே ஒண்ணு எடுத்தாங்க. அதே கம்பெனிய வச்சு இவங்க வந்து சர்வே ஒண்ணு எடுக்குறாங்க. அந்த கம்பெனி இன்னொரு தனியார் 2மே தனியார் கம்பெனி தான். ஒரு கம்பெனி 2021ல இவங்களுக்காக பண்ண கம்பெனி. இன்னொன்னு புதுசா ஒரு கம்பெனி. 2 கம்பெனிய வந்து சர்வே எடுக்குறாங்க. ஓகே. டிஎம்கே என்ன, டிஎம்கே என்ன, டிஎம்கே என்ன அப்படின்னு சொல்லி சர்வே எடுக்குறாங்க. இந்த சர்வே ரிப்போர்ட் தான் ஊத்திக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த சர்வே ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 70 தொகுதி பஸ்மம் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்தந்த தொகுதியில யாருமே ஒழுங்காவே ஆட்சி செய்யல அப்படின்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாம நம்மளோட சொந்த தொகுதியிலேயே இப்போ வந்து நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ என் சொந்த ஊர் வந்து ஒரு ஊர்ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல வந்து அந்த ஊர்ல எனக்கு செல்வாக்கு இல்ல. இப்போ நான் டிஎம்கேல நிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஊர்ல எனக்கு செல்வாக்கு இல்ல. என் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்றப்போ, கண்டிப்பா வந்து 2026 டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம 2021 பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேமுதிக அதாவது விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி ஒண்ணு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த 2026 வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்டிஏ அப்படின்ற ஒரு கூட்டணி ஒண்ணு இணையுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இணைய போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆனா கன்ஃபார்மா தெரியல. அப்படி ஆனாங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து எதிர்க்கட்சியா வரதுக்கு கூட தகுதி இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல வெளிய வந்திருக்கு. அதாவது இந்த திமுக வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.5 வருஷம் அதாவது 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த 4.5 வருஷம் ஆட்சி காலத்துல வந்து எதுவுமே ஒழுங்கா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னா, எல்லா மக்களும் வந்து பண்ணாங்களா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா?